அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டெட்டுக்காக 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த 2 லெசனுக்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நான் டெட்டுக்கு பார்த்திங்கன்னா டெட்டு தமிழ், டெட் சயின்ஸ், அதே மாதிரி டிஎன் டெட் சோசியல் சயின்ஸுன்னு 3 பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் மற்றும் டெல்லி சுல்தானியம், இந்த 2 லெசனுக்குரிய ஒருவரி வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை பார்த்து. தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமாக அறியப்பட்ட முடியாட்சிகளில் ஒன்று எதுனா சோழர் அரசு தான் தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமாக அறியப்பட்ட முடியாட்சிகளில் ஒன்றாகும். பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி எது? பண்டைய சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கியது காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியாகும். பண்டைய சோழ அரசின் தலைநகர் எது? உறையூர் தான் பண்டைய சோழ அரசின் தலைநகராக உள்ளது. இன்றைய திருச்சிராப்பள்ளி தான், அதாவது அந்த காலத்தில் உறையூராக இருந்தது. யார் ஆட்சி காலத்தில் சோழ அரசு சிறப்பான இடத்தை வகித்தது? கரிகாலன், அதாவது பிற்கால சோழர்களில் கரிகாலன் சோழன் காலத்தில் தான் சோழ அரசு சிறப்பான இடத்தை வகித்தது. சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழன் தான் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் ஆவார். விஜயாலயன் எதை கைப்பற்றி தனது தலைநகராக ஆக்கினார்? விஜயாலயன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார். முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த இடத்தை தலைநகராக்கினர்? முதலாம் ராஜேந்திரன் அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றினார். முதலாம் ராஜராஜன் காலம் என்ன? இவரோட காலம் பார்த்திங்கன்னா 985 முதல் 1014ஆம் ஆண்டு வரை தான் முதலாம் ராஜராஜன் காலமாகும். சோழ பேரரசின் வலிமை பெற்ற பேரரசர் யார்? முதலாம் ராஜராஜன் தான் சோழ பேரரசின் வலிமை பெற்ற பேரரசராக விளங்கினார். யாருடைய கப்பற்படை எடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழராட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன? முதலாம் ராஜராஜனோட கப்பற்படைகள் தான் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழராட்சியை விரிவடைவதற்கு வழிவகுத்தன. ராஜராஜேஸ்வரம் கோவிலை, அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான் ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டினார். முதலாம் ராஜராஜனின் மகன் யார்? முதலாம் ராஜேந்திரன் தான் முதலாம் ராஜராஜனின் மகனாவார். முதலாம் ராஜேந்திரனின் காலம் என்ன? இவரோட காலம் கிபி 1014 முதல் 1044ஆம் ஆண்டு வரை. யாருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது? முதலாம் ராஜேந்திரனோட ஆட்சி காலத்தில் தான் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு என்ன? முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 1023ஆம் ஆண்டு. முதலாம் ராஜேந்திரனின் முக்கிய படையெடுப்பு எது? அவரோட வட இந்திய படையெடுப்பு தான் முதலாம் ராஜேந்திரனின் முக்கிய படையெடுப்பு ஆகும். கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் தான் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார். வட இந்திய போர்களில் வெற்றி பெற்ற நினைவாக அவர் முதலாம் ராஜேந்திரன் எதை கட்டினார்? வட இந்திய போர்களில் வெற்றி நினைவாக பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டினார். ஸ்ரீ விஜய பேரரசை, அதாவது தெற்கு சுமத்ராவை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது எதுன்னா அவருடைய கடற்படை தான். அதாவது முதலாம் ராஜேந்திரனின் கடற்படை தான் ஸ்ரீ விஜய பேரரசை, அதாவது தெற்கு சுமத்ராவை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்ததாகும். சோழ பேரரசின் சரிவு யாருக்கு பின்பு தொடர்ந்தது? முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்றவர்கள் எல்லாம் ஒரு வலிமையற்ற அரசர்களாக இருந்ததுனால சோழ பேரரசின் சரிவு அவருக்கு பின் தொடர்ந்தது. 3ஆவதாக பதவியேற்றவர் யார்? அதாவது வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் தான் 3ஆவதாக பதவியேற்றவர் ஆவார். யார் ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழை சாளுக்கியர்களும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது? முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்திலேயே சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. முதலாம் ராஜராஜன் மகளான குந்தவை யாரை மணந்தார்? அதாவது முதலாம் ராஜராஜன் மகளான குந்தவையை மணந்தவர் சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தன் ஆவார். ராஜராஜ நரேந்திரன் யாரை மணந்தார்? ராஜராஜன் நரேந்திரன் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா தேவியை மணந்தார். இவங்க ராஜராஜ நரேந்திரன் அம்மங்கா தேவிக்கு பிறந்த மகனே பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் ஆவார். அதிராஜேந்திரனின் மறைவுக்கு பின் சோழ அரியணையை கைப்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் தான் அதிராஜேந்திரனின் மறைவுக்கு பின் சோழ அரியணையை கைப்பற்றியவர் ஆவார். சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? முதலாம் குலோத்துங்கன் தான் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் ஆவார். முதலாம் குலோத்துங்கன்
எந்த நாட்டில் சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை இழந்தார்? முதலாம் குலோத்துங்கன் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்த சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை இழந்தார். பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழ கட்டுப்பாட்டிலிருந்து அவரோட ஆட்சி காலத்தில் விலகின. காஞ்சிபுரத்தை யாரிடம் இழக்க நேரிட்டது? தெலுங்கு சோழர்களிடம் காஞ்சிபுரத்தை முதலாம் குலோத்துங்கன் இழக்க நேரிட்டது. 1279 பாண்டியரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் எந்த சோழ அரசை தோற்கடித்தார்? 1279 பாண்டியரசன் முதலாம் மாரவர்மன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தார். மத்திய அரசின் நிர்வாகம் யாரிடம் இருந்தது? மத்திய அரசின் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்துட்டு அவர்களோட விவசாயம், கலை, கட்டடக்கலை என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் நிர்வாக முறைகளில் மத்திய அரசின் நிர்வாகம் யாரிடம் இருந்ததுன்னா அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. அரசரின் ஆணைகள் எதில் எழுதப்பட்டன? அரசரோட ஆணைகள்லாம் பார்த்தீங்கன்னா பனையோலை மற்றும் கோவில் சுவர்களில் எழுதப்பட்டன. அரசர் யாரை வாரிசாக தேர்வு செய்தார்? அரசர் வந்து பார்த்தீங்கன்னா தனது மூத்த மகனை தான் வாரிசாக தேர்வு செய்தார். மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மூத்த மகன் பார்த்தீங்கன்னா யுவராஜன் என அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெற மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். அவங்க ஒரு அரசராக இருக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெற எங்கு நியமிக்கப்பட்டனர்? மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். சோழ பேரரசு பார்த்தீங்கன்னா அதில் மண்டலம் வந்து நாடு வந்து கூற்றங்கள் என்பது பார்த்தீங்கன்னா கிராமங்களின் தொகுப்பு தான் கூற்றங்கள் என அழைக்கப்பட்டது. கிராம நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அழகுதான் கிராமமாக இருந்தது. உள்ளாட்சி நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா ஊரோர், சபையோர், நகரத்தார், நாட்டார் என்னும் அமைப்புகள் மூலம் உள்ளாட்சி நிர்வாகம் செயல்பட்டன. கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் இருந்த விவசாயிகளின் குடியிருப்புகள் என்னவென்று அழைக்கப்பட்டன? ஊர்கள் என அழைக்கப்பட்டன. கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகள் குடியிருப்புகள் ஊர்கள் என அழைக்கப்பட்டன. ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தவர்கள் யாவர்னு பார்த்தீங்கன்னா நில உடைமையாளராக இருந்த ஊரார் தான் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர். பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டவர்கள் யாவர்னா பிராமணர் மற்றும் சபையோர் தான் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டவர்கள் ஆவார்கள். வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர் யாருன்னா நகரத்தார் தான் வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர்கள் ஆவார்கள். நாடுகளில் எந்த அமைப்பு பூசல்களை தீர்த்து வைத்தது? இப்போ சோழ நாட்டில் ஏதாவது பூசல்கள் வந்தால் அதை தீர்த்து வைக்கிறவங்க வந்து நாட்டார் என்னும் அமைப்பு தான் பூசல்களை தீர்த்து வைத்தது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எங்கு உள்ளது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமத்தில் தான் உத்திரமேரூர் கல்வெட்டு உள்ளது. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம் எதுன்னா உத்திரமேரூரில் பிரம்மதேய கிராமம் தான் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம். உத்திரமேரூர் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம். அதை என்னென்னு அழைப்பாங்கன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கிராமங்களை பிரம்மதேய கிராமம் என்று அழைப்பார்கள். கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை குறிக்கும் கல்வெட்டு எதுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டின் மூலம் நாம கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதாவது குடும்புன்னா மீனிங் பார்த்தீங்கன்னா வார்டு உறுப்பினருக்கு பேர் தான் குடும்பு. மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 வார்டு உறுப்பினர்கள் இருந்தார்கள். போட்டியிடுபவர்கள் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடவர் வந்து 35 முதல் 70 வயது வரம்புக்குள் இருக்க வேண்டும். போட்டியிடுபவர் தகுதிகள் என்னென்ன நிர்ணயிக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையராகவோ இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து அந்த வார்டு உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்கு தகுதிகளாக இருந்தன. தேர்ந்தெடுக்கும் முறை என்ன? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டிலிருந்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியுடைய வேட்பாளரின் பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பனையோலையில் எழுதி அதில் ஒரு மட்பானையில் போட்டு ஒரு சிறுவன் வந்து அந்த குடத்திலிருந்து ஒரு ஓலை துண்டை எடுப்பார். அதில் அந்த சபையின் மூத்தோர் வந்து அந்த பெயரை சொல்லி அவரோட தகுதி பெற்ற பெயரை அறிவிப்பார். இதான் வந்து தேர்ந்தெடுக்கும் முறையாகும். சோழ அரசின் பொது வருவாயாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி தான் சோழ அரசின் பொது வருவாயாக இருந்தது. நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலவரி பார்த்தீங்கன்னா காணி கடன் என அழைக்கப்பட்டது. நிலவரியை தவிர தொழில் வரி, வணிகத்தின் மீதான சுங்கவரி போன்றவை அந்த காலத்தில் விதிக்கப்பட்டது. சோழர் காலத்தில் கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் யாவை? கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான கிராமங்கள் என அழைக்கப்பட்டன. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டன. வேளாண் வகை என்னும் நிலங்கள் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அதாவது வேளாண் வகை என்னும் நிலங்களை பெற்ற உடைமையாளர்கள் பார்த்தீங்கன்னா வேளாளர் என அழைக்கப்பட்டனர். வேளாளரில் நிலங்களின் உடைமையாளராக இருக்க இயலாதவர் யார்? அதாவது வேளாளரில் அவங்க வந்து
ஒரு உரிமையாளர், அதாவது ஒரு வகையாக இருப்பாங்க. அந்த பிரிவின் வகை பார்த்திங்கன்னா உழுகுடி வகையினர். இந்த உழுகுடி வகையினர் பார்த்திங்கன்னா அந்த நிலங்களின் உடைமையாளராக இருக்க இயலாதவர் ஆவார். மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் பெற்றது, அதாவது மேல்வாரத்தை அப்படிங்கிற சொல்லுது, விளைச்சலில் பெரும்பகுதியை, அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேல்வாரம் அப்படிம்பாங்க. மேல்வாரத்தை விளைச்சலில் பெரும்பகுதி வேளாண் வகை நில உடைமையாளர்கள் பெற்றனர். உழுகுடிகள், அதாவது அவங்க சொந்த நிலம் இல்லாதவங்க தான் உழுகுடிகள் என அழைக்கப்பட்டனர். அவங்க பெற்றது கீழ்வாரத்தை. கீழ்வாரங்கிறது பார்த்திங்கன்னா விளைச்சலில் சிறிய பகுதியை பெற்றனர். அடிமை மற்றும் பணி செய்யும் மக்கள் என்போர் யார்? இந்த அடிமை மற்றும் பணி செய்யும் மக்கள்லாம் அவங்க செய்யும் தொழிலுக்காக வகைப்படி பிரிக்கப்பட்டனர். அவங்கள சமுதாயத்தின் கீழ்நிலையில் காணப்பட்டனர். யாரால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஏரி உருவாக்கப்பட்டது? முதலாம் ராஜேந்திரனால் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு ஏரி உருவாக்கப்பட்டது. வடி வாய்க்கால்கள் எங்கு அமைக்கப்பட்டிருந்தன? வடி வாய்க்கால்கள் பார்த்திங்கன்னா காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ வாய்க்கால் வடிகால் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால் என அழைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு சொந்தமான வாய்க்கால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பொதுமக்களுக்கு சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது. நாடு என்னும் நிர்வாக பிரிவில் வாய்க்கால்கள் பார்த்திங்கன்னா நாடுங்கிற நிர்வாக பிரிவில் இருந்த வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என அழைக்கப்பட்டன. சோழர்கள் எந்த மதத்தின் மீது பற்று கொண்டிருந்தனர்? சோழர்கள் பார்த்திங்கன்னா சைவம் மீது பற்று கொண்டிருந்தனர். நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது எவைனா திருமுறைகள் தான் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது ஆகும். சோழர் காலத்து கோவில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோவில் இதெல்லாம் மிகச் சிறப்பான கோவில்களாக இருந்தன. வேத கல்லூரி நிறுவிய சோழ அரசர் யார்? முதலாம் ராஜேந்திரன் தான் விழுப்புரத்தில் உள்ள எண்ணாயிரம்ங்கிற இடத்துல வேத கல்லூரியை நிறுவிய சோழ அரசர் ஆவார். புதுச்சேரிக்கு அருகேயுள்ள திருபுவனை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் 1048 பார்த்தீங்கன்னா திருபுவனிலும், 1067 செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் வேத கல்லூரிகள் சோழர் காலத்தில் நிறுவப்பட்டன. சோழர் கால உன்னதமான இலக்கியங்கள் யாவைனா பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர் காலத்தில் உன்னதமான இலக்கியங்களாக திகழ்ந்தன. அஞ்சு வண்ணத்தார் என்பவர் யார்? அதாவது அஞ்சு வண்ணத்தார்னா இது நம்ம 11லையும் பார்த்துருப்போம். அஞ்சு வண்ணத்தாருங்கிறது ஒரு வணிகக்குழு. இந்த வணிகக்குழு மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய உள்ளடக்கியதான் அஞ்சு வண்ணத்தார் வணிகக்குழு என்பதாகும். மணி கிராமத்தார் வணிகக்குழு அமைப்பைச் சேர்ந்த வணிகர்கள் பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிகத்தை மேற்கொண்ட வணிகர்கள் பெயர் மணி கிராமத்தார் வணிகக்குழு என அழைக்கப்பட்டது. இந்த அஞ்சு வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார் இணைப்புகள் இணைந்து தான் என்னென்னு அழைக்கப்பட்டதுன்னா ஐநூற்றவர், திசை 1500 என இவ்விரு அமைப்புகளும் இணைந்து அழைக்கப்பட்டது. இவ்விரு அமைப்பின் தலைமையிடம் எதுவாக இருந்ததுன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஐகோல் தான் இவ்விரு அமைப்பின் தலைமையிடமாக இருந்தது. பிற்கால பாண்டியர்களின் தலைநகர் எது? கொற்கை தான் பிற்கால பாண்டியர்களின் தலைநகராக உள்ளது. பிற்கால பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை தான் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது. பிற்கால பாண்டியர்களில் தலைநகரா பிற்காலத்தில் விளங்கியதுன்னா மதுரை தான் பிற்காலத்தில் தலைநகராக விளங்கியது. சங்ககால பாண்டியர்களின் கீழ் எந்த நகர் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது? சங்ககால பாண்டியர்களின் கீழ் பார்த்தீங்கன்னா மதுரை நகர் தான் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. பாண்டியர்கள் எந்த ஆண்டு களப்பிரர்களை வெற்றி கொண்டனர்? பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் களப்பிரர்களை வெற்றி கொண்டனர். களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டவர் யார்? களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டவர் கடுங்கோன் ஆவார். வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் யார்? அரிகேசரி வர்மன் மாரவர்மன் தான் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் ஆவார். இவர் 642 அரியணை ஏறினார். அரிகேசரியின் சமகாலத்தவர் யார்? அரிகேசி வாழ்ந்தப்ப சமகாலத்தில் வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் போன்றவர் அரிகேசியின் சமகாலத்தவர் ஆவார். சமணர்களை துன்புறுத்தியவர் யார்? அரிகேசரி மாரவர்மன் தான் சமணர்களை துன்புறுத்தியவர் ஆவார். அவர் தான் பார்த்தீங்கன்னா கூன் பாண்டியன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர் அரிகேசரி மாரவர்மன் ஆவார். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் அரிகேசரியை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் ஆவார். 8000 சமணர்களை கழுவேற்றியவர் யாருன்னா அரிகேசரி மாரவர்மன் என்ற கூன் பாண்டியன் தான் 8000 சமணர்களை கழுவேற்றியவர் ஆவார். அரிகேசரிக்கு பின்னர் மகத்தான மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடில பராந்தக நெடுஞ்சடையன், அதாவது முதலாம் வரகுணன் தான் அரிகேசரிக்கு பின்னர் மகத்தான மன்னன் ஆவார். அவரோட முதலாம் வரகுணன் காலம் பார்த்தீங்கன்னா 756 முதல் 815 ஆண்டு வரை. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யாருன்னா முதலாம் வரகுணன் தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார்.
நெடுஞ்சடையனுக்கு பின் வந்தவர் யார்? நெடுஞ்சடையன் பின் வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபன், இரண்டாம் வரகுணனன். இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சடையனுக்கு பின் வந்தவர் ஆவார்கள். இரண்டாம் வரகுணன் தான் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டார். பாண்டியரசன் இரண்டாம் ராஜசிம்மனிடம் யாரிடம் தோல்வியடைந்தார்? பாண்டியரசன் இரண்டாம் ராஜசிம்மன் யாரிடம் தோல்வியடைந்தார்னா முதலாம் பராந்தகனிடம் பாண்டியரசன் இரண்டாம் ராஜசிம்மன் தோல்வியடைந்தார். முதலாம் பராந்தக சோழன். விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் யார்? விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா அதி ராஜேந்திரன் ஆவார். பிற்கால பாண்டியர்களின் தலைநகர் எதுன்னா மதுரை தான் பிற்கால பாண்டியர்களின் தலைநகராக விளங்கியது. பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் எதுன்னா காயல் தான் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகமாக விளங்கியது. மார்க்கோபோலா எந்த நாட்டை சேர்ந்தவர்? மார்க்கோபோலா பார்த்தீங்கன்னா வெனிஸ் நாட்டை சார்ந்தவர் ஆவார். காயலுக்கு இருமுறை வருகை தந்தவர் யாருன்னா மார்க்கோபோலா தான். காயல் துறைமுகத்துக்கு இருமுறை வருகை தந்தவர் மார்க்கோபோலா. அவர் வந்த ஆண்டுகள் 1288 மற்றும் 1293, அதாவது 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அவர் வந்தார். பாண்டியரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்றவர் யாருன்னா மார்க்கோபோலா தான். பாண்டியரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என்றவராவார். சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வு, அரசர்களின் பலதார மனம், இதை பற்றியெல்லாம் மார்க்கோபோலா தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது ஜடாவர்மன் அவர்னு அழைக்கப்பட்டார். அவர் தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தான் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் ஆவார். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1251 முதல் 1268 ஆண்டு வரை. சடையவர்மன் சுந்தரபாண்டியனின் ஆட்சி எல்லை எது? சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி எல்லை ஆந்திரா மாநிலம் முதல் ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை இருந்தது. சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர் யாருன்னா மலைநாட்டு தலைவனான சேர அரசர் தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர் ஆவார். யார் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தது? மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் தான் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தார். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எந்த இடத்தில் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தான் பார்த்தீங்கன்னா கண்ணனூருங்கிற பகுதியில் தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் யாவர்னா விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன், இவங்க ரெண்டு பேர் இணைந்துதான் சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் ஆவார்கள். சுந்தரபாண்டியனுக்கு பின் வந்தவர் யாருன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தான் சுந்தரபாண்டியனுக்கு பின் வந்தவர் ஆவார். மாரவர்மன் குலசேரனின் மகன்கள் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன் என்று 2 மகன்கள். சுந்தரபாண்டியன் யாரிடம் அடைக்கலமானார்? அதாவது சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமானார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரவர்மன் குலசேகரன் வீரபாண்டியனுக்கு அரசு பொறுப்பு கொடுப்பாரு சுந்தரபாண்டியனுக்கு. ஆனால் இதை சுந்தரபாண்டியனுக்கு அரசு பொறுப்பு கொடுப்பாரு. இதை வீரபாண்டியன் எதிர்க்கிறதுனால இவங்க 2 பேருக்கு சண்டையாயிடும். அதில் சுந்தரபாண்டியன் தோற்கடிக்கப்பட்டு அவர் போய் என்ன பண்ணுவார், அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமாவார். இதுதான் மாலிக் கபூரின் படையெடுப்புக்கான வாய்ப்பாக அவர்களுக்கு அமைந்தது. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. பாண்டிய அரசர்கள் எந்த தலைநகருக்கு முன்னுரிமை கொடுத்தனர்? பாண்டிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பிற்கால பாண்டியர்கள் மதுரைக்கு முன்னுரிமை கொடுத்தனர். மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மதுரை பொதுமக்களால் கூடல் என அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக எவ்வாறு மதிக்கப்பட்டனர்? பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் எதனால் ஓங்கியிருந்தது? இராணுவ ரீதியில் அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருந்த குதிரைப்படையால் ஓங்கி இருந்தது. அரசர் எவ்வாறு ஆட்சி செய்தார்? அரசர் பார்த்தீங்கன்னா மனுசாஸ்திர முறைப்படி ஆட்சி செய்தார். மனுசாஸ்திர கோட்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இருந்த ஏற்ற தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்துவதுதான் மனுசாஸ்திர கோட்பாடு ஆகும். பிராமணர்கள் குடியிருப்புகளின் பெயர்கள் யாவை? பிராமணர்கள் குடியிருப்பின் பெயர்கள் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என அழைக்கப்பட்டது. நிலத்தின் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா நிலத்தின் உடைமையாளர்கள் பூமி புத்திரர் என அழைக்கப்பட்டனர் அல்லது வேளாளர் என அழைக்கப்பட்டனர். நிலத்தின் உடைமையாளர்களை மக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இப்போ ஒருத்தர் நிலம் வச்சிருந்தார்னா அந்த நில உடைமையாளர்கள் மக்களால் நாட்டு மக்கள் என அழைக்கப்பட்டனர். நிலத்தின் உடைமையாளர்கள் ஒன்றிணைந்த மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் மன்றம்னு அழைக்கப்பட்டது. இதுல நிலத்தின் உடைமையாளர்கள்லாம் உறுப்பினர்களா இருந்தார்கள். பிரதம மந்திரி பார்த்தீங்கன்னா உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார். முக்கிய வரலாற்று
ஆளுமைகளாக இருந்தவர்கள் யாவர்னா மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்தில் அமைச்சர்களாக மற்றும் முக்கிய ஆளுமைகளாக இருந்தவர்கள் ஆவார்கள். அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் யாவர்னா மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திரதிரன், மூர்த்தி எயினன் இவங்கெல்லாம் வந்து மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவார்கள். படைத்தளபதிகள் பட்டங்கள் யாவை? படைத்தளபதிகள்லாம் வந்து அதாவது பள்ளி வேலவன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் போன்ற பட்டங்களை எல்லாம் படைத்தளபதிகள் சூட்டி கொண்டனர். பாண்டிய நாடு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னா பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா வளநாடுகள் என அழைக்கப்பட்டன. வளநாடுகள் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் மற்றும் கூற்றங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது. நாடுகளை நிர்வகித்தவர்கள் யாருன்னா நாட்டார் என்னும் அமைப்பு தான் நாடுகளை நிர்வகித்தவர்கள் ஆவார்கள். நாடுகள் மற்றும் கூற்றங்களில் இருந்த குடியிருப்புகள் யாவைனா நாடு மற்றும் கூற்றம்ங்கிறது கிராமங்களின் தொகுப்பு. இதில் இருந்த குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா மங்களம், நகரம், ஊர், குடி என குடியிருப்புகள் காணப்பட்டன. கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறும் கல்வெட்டு எதுனா கிபி 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் இருக்கிற கல்வெட்டு தான் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறும் கல்வெட்டு ஆகும். சிவில் இராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தன. அதாவது சிவில் அதிகாரமும் இராணுவ அதிகாரமும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தன. பாண்டிய அரசில் எந்த ஆறுகளிலிருந்து கால்வாய்கள் வெட்டப்பட்டன? அதாவது பாண்டிய அரசு காலத்தில் பார்த்தீங்கன்னா வைகை, தாமிரபரணி ஆறுகளிலிருந்து கால்வாய்கள் வெட்டப்பட்டன. நீர்ப்பாசன பணிகள் யாரால் மேற்கொள்ளப்பட்டன? நீர்ப்பாசன பணிகள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள், உள்ளூர் தலைவர்களால் நீர்ப்பாசன பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பழுது நீக்கும் பணிகள் எந்த அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டன? பழுது நீக்கும் பணிகள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டன. பாண்டிய அரசர்கள் எந்த மத நடைமுறைக்கு ஆதரவு அளித்தனர்? பாண்டிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா வேத நடைமுறைக்கு ஆதரவு அளித்தனர். பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவை குறிப்பிடும் செப்பேடு எதுனா வேள்விகுடி செப்பேடு தான் பாண்டியர் அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடும் செப்பேடு ஆகும். பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா சைவம், வைணவம் ஆகிய இரண்டையும் வந்து சமமாக கருதினர். தமிழ் இலக்கிய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்தவர் யாவர்னா நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் தான் தமிழ் இலக்கிய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்தவர்கள் ஆவார்கள். பக்தி இயக்கம் புறசமயத்தாரை வாதத்திற்கு தூண்டி யார் தோற்கடிக்கப்பட்டனர்? பக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா சமயத்தாரையும் வாதத்திற்கு தூண்டி பௌத்தர்கள் மற்றும் சமணர்கள் எல்லாம் வந்து தோற்கடிக்கப்பட்டனர். பாண்டிய அரசர்கள் ஆதரித்த மொழி என்னன்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் தான் பாண்டிய அரசர்கள் ஆதரித்த மொழியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் பார்த்தீங்கன்னா புதிய கோவில்கள் கட்டவில்லை. அவங்க இருந்த கோவிலவே புனரமைப்பு, அந்த சுவர்கள், கோபுரம் கட்டுறது இது மாதிரியெல்லாம் இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் செய்தனர். இடைக்கால பாண்டியர்களின் தன்மை வாய்ந்த பாணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் தான் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த கட்டடக்கலை பாணியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் சிற்பங்கள்லாம் வந்து ஒற்றைக்கல் தூண்களில் பொறிக்கப்பட்டன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆதரவு அளித்தவர்கள் யாவர்னா பாண்டியர்கள் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆதரவு அளித்தவர்கள் ஆவார்கள். மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் எங்கு செயல்பட்டதுன்னா காயல் துறைமுகத்தில் தான் செயல்பட்டது. மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்ற அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. இவர் மூலம்தான் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து அரேபியாவிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து கொண்டனர். பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் தேவைப்பட்டதை என்பதை குறிப்பிட்டவர்கள் யாவர்னா மார்கவ் போலா மற்றும் வாசப்பு இவங்க 2 பேர் தான் பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் தேவைப்பட்டதை குறிப்பிட்டவர்கள் ஆவார்கள். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனா குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். பாண்டியர்களின் துறைமுகங்களில் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் எது? பாண்டியர்களின் துறைமுகங்களில் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் துறைமுகம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தங்க நாணயங்கள் பார்த்தீங்கன்னா காசு, களஞ்சு, பொன் என அழைக்கப்பட்டது. விரிவான அளவில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யாருன்னா வாசப் தான் விரிவான அளவில் குதிரை வணிகம் நடைபெற்றதை பதிவு செய்தவர் ஆவார். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை என்ன? ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை பார்த்தீங்கன்னா சொக்க தங்கத்திலான 200 தினார்களாக இருந்தது. அடுத்தது புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழுத செய்தவர் பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் ஆவார்.
கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யாருன்னா கடுங்கோன் தான் களப்பிர ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் ஆவார். கீழ்காண்பனவற்றில் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு எதுன்னா ஊர் தான் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு ஆகும். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா அதிராஜேந்திரன் தான் விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். சோழர்களின் கட்டடக்கலைகளுக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்னா தஞ்சாவூர்ல தான் சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை காணலாம். கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலா 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்னா பாண்டிய நாட்டுக்கு தான் மார்க்கோபோலா 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் 2 முறை சென்றுள்ளார். அடுத்தது கோடிட்ட இடங்கள். டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார். அதாவது கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான் தஞ்சாவூரில் பெரிய கோவிலை கட்டியவராவார். டேஸ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். முதலாம் ராஜேந்திரன் தான் வேத கல்லூரி ஒன்றை விழுப்புரத்தில் உள்ள எண்ணாயிரத்தில் நிறுவினார். டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி பார்த்தீங்கன்னா முதலாம் வரகுணன் தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது. அதாவது பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது. அடுத்தது பொறுத்துகள. மதுரை பாண்டியர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சுவண்ணத்தார் கடல் சார்ந்த வணிகர் தான் அஞ்சுவண்ணத்தார் என அழைக்கப்பட்டனர். மணி கிராமத்தார் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகர் மணி கிராமத்தார் என அழைக்கப்பட்டனர். 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளை அடித்தவர்கள் யாவர்? அதாவது 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள் பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள். துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் தான் வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள் ஆவார்கள். அவங்க வட இந்தியாவை மட்டுமில்லாமல் கங்கை சமவெளி பகுதியையும் கொள்ளையடித்தனர். அடிமை வம்சத்தின் காலம் என்ன? அடிமை வம்சத்தின் காலம் 1206ஆம் ஆண்டு முதல் 1290ஆம் ஆண்டு வரை அடிமை வம்சத்தின் காலமாகும். இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி பார்த்தீங்கன்னா முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டு நிறுவப்பட்டது. முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டு நிறுவப்பட்டது. முகமது கோரிக்கு மகன்கள் இல்லாததால் யாரை பேணினார்? அதாவது முகமது கோரிக்கு மகன்கள் இல்லாததால் பண்டகன்னா அடிமைகள், அவங்கள தான் முகமது கோரி பேணினார். பண்டகன் என்றால் என்ன? இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல்தான் பண்டகன் என்பதாகும். மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டவர் யாருன்னா பண்டகன் தான் மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டவர்கள் ஆவார்கள். பண்டகன் பார்த்தீங்கன்னா பின் சுல்தான்களாக மாறினர். 1206 முகமது கோரி இறப்பு. முகமது கோரியின் அடிமை யார்? முகமது கோரியின் அடிமையாக இருந்தவர் குத்பதீன் ஐபக். இவர் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக இருந்தவர் குத்பதீன் ஐபக் ஆவார். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னா அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்பதீன் ஐபக் ஆவார். குத்பதீன் ஐபக் அரச மரபு எவ்வாறு அழைக்கப்பட்டது? அதாவது குத்பதீனோட ஐபக் அரச மரபு மம்லூக் என்று அழைக்கப்பட்டது. மம்லூக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு என்ன பொருள்? மம்லூக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள்படும். அடிமை வம்சத்தின் முக்கிய சுல்தான்கள் யாவர்? அடிமை வம்சத்தின் முக்கிய சுல்தான்களாக குத்பதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன் போன்றோர் அடிமை வம்சத்தின் முக்கிய சுல்தான்கள் ஆவார்கள். அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தனர்? அடிமை வம்சத்தினர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். குத்பதீன் ஐபக் அவர்களோட காலம் என்ன? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலங்கள் 1206 முதல் 1210ஆம் ஆண்டு வரை. குத்புதீன் எதை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? குத்புதீன் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார். குத்புதீன் ஐபக் பின் தலைநகரை எங்கு மாற்றினார்? லாகூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். டெல்லியில் ஆட்சி புரிந்த போது குத்புதீன் ஐபக் கைப்பற்றிய பகுதிகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு இடைப்பட்ட வட இந்தியாவை கைப்பற்றினார். டெல்லியில் ஆட்சி புரிந்த போது கைப்பற்றிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளை கைப்பற்றினார். அதாவது வட இந்தியா பகுதிகளை கைப்பற்றினார். கீழை கங்க சமவெளியை, அதாவது கீழை கங்கை சமவெளிங்கிறது பீகார் வங்காளம், கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? கீழை கங்க சமவெளிங்கிறது பீகார் வங்காளம், அதை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜி என்பவரிடம் கொடுத்தார். டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவராவார்.
இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எதுன்னா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் தான் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி ஆகும். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஆவார். குத்புதீன் ஐபக் மருமகன் யாருன்னா இல்துமிஸ் தான் குத்புதீன் ஐபக் மருமகன் ஆவார். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா தொடங்கியவர் குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் ஆவார். குத்புதீன் ஐபக் எந்த ஆண்டு காலமானார்? அதாவது 1610 ஆண்டு காலமானார். அவர் அந்த போல விளையாட்டின் போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து காலமானார். இல்துமிஸோட காலம் பார்த்தீங்கன்னா 1210 முதல் 1236 ஆண்டு வரை. ஐபக்கின் மகன் யார்? அதாவது குத்புதீன் ஐபக்கின் மகன் பார்த்தீங்கன்னா ஆறாம் ஷா. ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனும் இருந்தவரை பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகன் யாருன்னா இல்துமிஸ் தான் குத்புதீன் ஐபக்கின் படைத்தளபதி மற்றும் மருமகன் ஆவார். யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர்? இல்துமிஸ் ஆட்சியின் போதுதான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர். செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டவர் யார்? செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டவர் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் ஆவார். குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் யாரிடம் அடைக்கலம் கேட்டார்? அவர் பார்த்தீங்கன்னா இல்துமிஸிடம் தான் அடைக்கலம் கேட்டார். அதை இல்துமிஸ் அதை தவிர்த்துருவாரு. அதனால செங்கிஸ்கான் படையெடுப்பிலிருந்து இல்துமிஸ் தப்பித்துக் கொள்வார். சகல்கானி அல்லது நாற்பதின்மர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்றால் யார்? அதாவது சகல்கானி அல்லது நாற்பதின்மர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்ள ஒரு துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட குழுக்கு பேரு தான் சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு என்று பெயர். இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றியவருக்கு எதை வழங்கினார்? அதாவது இல்துமிஸ் தனது படைகளில் பணிபுரிபவர்களுக்கு இக்தாக்கள்ங்கிறது நிலங்களை வழங்கினார். இக்தா என்றால் என்ன? இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம்தான் இக்தா என அழைக்கப்பட்டது. நிலத்தை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அந்த இராணுவத்தில் பணியாற்றிய நிலத்தை பெற்றவர்கள் இக்தாதர் அல்லது முக்தி என அழைக்கப்பட்டனர். இல்துமிஸ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? இல்துமிஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 1236 ஏப்ரல் மாதம் இல்துமிஸ் காலமானார். இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் யார்? இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் புரோஸ். இவர் மரணம் அடைஞ்சிடறாரு. அதுதான் இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் புரோஸ் ஆவார். இல்துமிஸ் யாரை வாரிசாக அறிவித்தார்? இல்துமிஸ் பார்த்தீங்கன்னா தனது மகள் ரஷ்யாவை வாரிசாக அறிவித்தார். ரஷ்யாவோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1236 முதல் 1240 ஆண்டு வரை. ரஷ்யா யார் எதிர்ப்பை ஏற்க நேர்ந்தது? ரஷ்யா பார்த்தீங்கன்னா மங்கோலியர்களின் தாக்குதலை ஏற்க நேர்ந்தது. ரஷ்யாவின் உதவியாளர் யாருன்னா ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமைதான் ரஷ்யாவின் உதவியாளராக இருந்தார். ரஷ்யாவுக்கு எதிராக சதி செய்தவர்கள் யாவர்னா துருக்கிய பிரபுகள் தான் ரஷ்யாவுக்கு எதிராக சதி செய்தவர்கள் ஆவார்கள். இவங்க ஜலாலுதீன் யாகுத்துக்கு நிறைய பொறுப்புகளை எல்லாம் வழங்குறதுனால அதை எதிர்த்து துருக்கிய பிரபுகள் ரஷ்யாவுக்கு எதிராக சதி செய்தவர்கள் ஆவார்கள். 1240 ரஷ்யா கொல்லப்பட்டார். ரஷ்யாவிற்கு பின் எத்தனை சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர்? அதாவது ரஷ்யாவிற்கு பின் பார்த்தீங்கன்னா 3 வலிமை குன்றிய சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1266 முதல் 1287 ஆண்டு வரை. கியாசுதீன் பால்பன் எந்த அமைப்பை ஒழித்தார்? இது கியாசுதீன் பால்பன் பார்த்தீங்கன்னா 40 குழு அந்த அமைப்பை ஒழித்தார். கியாசுதீன் பால்பன் தனக்கு எதிராக யாரும் சதி செய்யக்கூடாதுங்கிறக்காக ஒற்றர் ஒன்றை ஏற்படுத்தியவர் கியாசுதீன் பால்பன் ஆவார். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் யாருன்னா துக்ரில் கான் அப்படிங்கிறவர் தான் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் ஆவார். கியாசுதீன் பால்பனின் எதிரிகள் யார்? மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் தான் கியாசுதீன் பால்பனின் எதிரிகள் ஆவார்கள். மியோக்கள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் தான் மியோக்கள் என அழைக்கப்பட்டனர். கியாசுதீன் பால்பன் யாரிடமிருந்து மங்கோலியர்களின் தாக்குதல் இருக்காது என்ற உறுதிமொழியை பெற்றார்? கியாசுதீன் பால்பன் பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் அப்படிங்கிறவற்றிலிருந்து தான் மங்கோலியர் தாக்குதல் இருக்காது என்ற உறுதிமொழியை பெற்றார். அந்த உறுதிமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் ஜட்லஸ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற உறுதிமொழியை தான் கியாசுதீன் பால்பன் குலகுகான் இடமிருந்து பெற்றார். பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யாருன்னா அமீர் குஸ்ரு தான் பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் ஆவார். பால்பன் எந்த கவிஞரை ஆதரித்தார்? அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் பால்பன் ஆவார். பால்பன் பார்த்தீங்கன்னா 1287 மரணம்.
பால்பனின் மகன் யாருன்னா கைகுபாத் தான் பால்பனின் மகன் ஆவார். இவர் ஒரு திறமையற்றவராக இருந்தார். பால்பனின் படைத்தளபதி யார்? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் பால்பனின் படைத்தளபதி ஆவார். இவர் 1690 அரசு பெருதினையாக அதாவது நாயிப்பாக பொறுப்பேற்றார். சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் நாட்டை ஆண்டவர் யார்? சுல்தான் கைகுபாத் பெயரால் நாட்டை ஆண்டவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி ஆவார். கில்ஜி வம்சத்தின் ஆட்சி யாரிடமிருந்து தொடங்கியது? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜியிடம் இருந்துதான் கில்ஜி வம்சத்தின் ஆட்சி தொடங்கியது. கில்ஜி அரச வம்ச காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1290 முதல் 1320 ஆண்டு வரை. ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1290 முதல் 1316 ஆண்டு வரை. ஜலாலுதீன் ஆட்சியில் பல படையெடுப்புகள் யார் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டன? ஜலாலுதீன் ஆட்சியில் பல படையெடுப்புகள் பாத்தீங்கன்னா காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜியால் மேற்கொள்ளப்பட்டன. ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகன் யாரு தான்? அலாவுதீன் கில்ஜி தான் ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகனாவார். அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு எது? தக்கான அரசரான தேவகிரியை அவர் தாக்குவார். அதுல அலாவுதீன் தேவகிரியின் எந்த அரசரை தோற்கடித்தார்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் என்ற தேவகிரி அரசரை தோற்கடிப்பார். அதுல பாத்தீங்கன்னா நிறைய செல்வத்தை அவர் அள்ளிட்டு போயிருப்பாரு. ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றவர் ஆவார். 1296 அலாவுதீன் கில்ஜி டெல்லியின் சுல்தானாக பொறுப்பேற்றார். அலாவுதீன் கில்ஜியின் காலம் பாத்தீங்கன்னா ஆட்சி காலம் 1296 முதல் 1316 ஆண்டு வரை. டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியவர் ஆவார். அலாவுதீன் கில்ஜியின் மிகச்சிறந்த படையெடுப்புகள் யாவினா பஞ்சாபில் மங்கோலியருக்கு எதிராக மற்றும் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவர் எடுத்த படையெடுப்புகள் தான் மிக சிறந்த படையெடுப்புகள் ஆகும். அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யாருன்னா மாலிக் கபூர் தான் அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி ஆவார். அலாவுதீன் கில்ஜி யாரை மதுரை வரை படையெடுக்க பணித்தார்? அதாவது அலாவுதீன் கில்ஜி பாத்தீங்கன்னா மாலிக் கபூரை தான் மதுரை வரை படையெடுக்க பணித்தார். அவர் அதை சொன்ன ஆண்டு பாத்தீங்கன்னா 1310 ஆண்டு. அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவர்? அதாவது அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரர்கள், கொய்சாளர்கள், வாரங்கள் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவார்கள். டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை அளவு ஆய்வு செய்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை அளவு ஆய்வு செய்தவர் ஆவார். வரிகளை வசூல் பணியை செய்தவர்கள் யாவர்? அதாவது வரிகளை வசூல் செய்தவர்கள் பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகள் ஆவார்கள். படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் ஆவார். அலாவுதீனின் படைகள் அவங்க பாத்தீங்கன்னா சித்தூரை சூறையாடினார்கள். அதுல ராஜபுத்திர படை தோற்கடிக்கப்பட்டது. இது நடந்த ஆண்டு 1303 ஆண்டு. ஜவுகர் இப்ப அவரு ராஜபுத்திர படைகள்ல தோற்கடிக்கப்படும் போது ஜவுகர்ங்கிற முறையில பெண்கள் தீக்குளித்து தங்களை மாய்த்து கொண்டனர். அலாவுதீன் கில்ஜி 1316 காலமானார். அலாவுதீன் கில்ஜிக்கு பின் வந்தவர்கள் யாவருனா கியாசுதீன் துக்ளக் தான் அலாவுதீன் கில்ஜிக்கு பின் வந்தவராவார். துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக் தான் துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் ஆவார். துக்ளக் அரச வம்ச காலம் பாத்தீங்கன்னா 1320 முதல் 324 ஆண்டு வரை. கியாசுதீன் துக்ளன் மகன் யாருன்னா ஜானா கான் தான் கியாசுதீன் துக்ளக்கின் மகன் ஆவார். ஜானா கானை எங்கு போரிட துக்ளக் அனுப்பி வைத்தாருன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் வாரங்களுக்கு தான் ஜானா கானை போரிட அனுப்பி வைத்தார். ஜானா கான் யாரை வென்றார்? வாரங்கல் அரசர் பிருதாபர்த்ரனை வெற்றி கொண்டவர் ஜானா கான் ஆவார். துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக் தான் துக்லாபாத் என்னும் புதிய நகரை அடிக்கல் நாட்டினார். இதுல வாரங்கல்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வம் தான் இந்த துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய உதவியது. ஜானா கான் எந்த பெயரோடு அரியணை ஏறினார்? ஜானா கான் பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் அரியணை 1325 ஆண்டு அரியணை ஏறினார். முகமது பின் துக்ளக் காலம் என்னன்னா 1325 முதல் 1351 ஆண்டு வரை. மிகவும் கற்ற மற்றும் கொடூரம் நிறைந்த மனிதர் யாருன்னா முகமது பின் துக்ளக் தான் மிகவும் கற்ற மற்றும் கொடூரம் நிறைந்த மனிதராவார். இந்தியா முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் தான் இந்தியா முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டவர் ஆவார். தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யார்? முகமது பின் துக்ளக் தான் அவரோட தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார்.
தேவகிரியின் பெயரை என்னவென்று மாற்றினார்? தேவகிரியின் பெயரை பார்த்தீங்கன்னா தௌலதாபாத் என மாற்றினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அரசு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்ததுனால மீண்டும் டெல்லிக்கே தலைநகரை மாற்றினார். சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யாருன்னா, சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி இபான் பதூதா அவர்தான் சுல்தானுடன் திரும்பியவர் ஆவார். டெல்லி காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னா இபன் பதூதா இந்த வரிகளை கூறியிருக்கிறாரு. அதாவது டெல்லி காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டவர் ஆவார். அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை கடைபிடித்தவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். இதே முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கும் முறையை கடைபிடித்தவர் முகமது பின் துக்ளக் ஆவார். செப்பு நாணயங்களை அடையாளமாக வெளியிட்டவர் யாருன்னா, செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக் ஆவார். எந்த பகுதியில் விவசாயிகளின் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்? எந்த பகுதியில் விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனா தோஆப் பகுதி. அதாவது தோஆப் பகுதி அந்த வளம் நிறைந்த பகுதியில் தான் விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். முகமது பின் துக்ளக் எத்தனை ஆண்டுகளாக சுல்தானாக ஆட்சி புரிந்தார்? முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் சுல்தானாக ஆட்சி புரிந்தார். முகமது பின் துக்ளக்கு எதிராக எந்த மாகாண ஆளுநர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்? முகமது பின் துக்ளக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவுத், முல்தான், சிந்து மாகாண ஆளுநர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். பாமினி யாரிடம் பணியாற்றினார்? பாமினி பார்த்தீங்கன்னா துக்ளக்கிடம் முகமது பின் துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றினார். பாமினி எந்த பகுதியை கைப்பற்றினார்? பாமினி பார்த்தீங்கன்னா தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்ற பகுதி தான் பாமினி கைப்பற்றிய பகுதியாகும். பாமினி சுல்தானியம் யாரால் உருவாக்கப்பட்டது? பாமினி சுல்தானியம் பார்த்தீங்கன்னா பாமினியால் உருவாக்கப்பட்டது. கிபி 1334 பார்த்தீங்கன்னா மதுரை தனி சுல்தானியமாக மாறியது. 1346 வங்காளம் சுதந்திர அரசான மாறியது. முகமது பின் துக்ளக் எந்த ஆண்டு மறைந்தார்? இவர் 1351 மார்ச் 21 மரணமடைந்தார். டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல எத்தனை நாட்கள் நடந்து செல்ல வேண்டும்? டெல்லியிலிருந்து அவங்க அந்த தலைநகரை மாற்றப்ப தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்து செல்ல வேண்டும். பிரோஷா துக்ளக் காலம் என்ன? பிரோஷா துக்ளக் காலம் 1351 முதல் 1388 ஆண்டு வரை அவருடைய ஆட்சி காலமாகும். முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து அரியணை ஏறியவர் யாருன்னா கியாசுதீனின் இளைய சகோதரன் மகன் தான் பிரோஸ். அவர் தான் பிரோஸ் துக்ளக் தான் அரியணை ஏறியவர் ஆவார். பிரோஸ் தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டவர் யார்? பிரோஸ் தக்கான பிரச்சனைகளிலும் தலையிட வேண்டாம் என அவரிடம் கேட்டவர் பார்த்தீங்கன்னா பாமினி இளவரசர் ஆவார். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யாருன்னா பிரோஸ் துக்ளக் ஆவார். கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் அவரெல்லாம் பிரோஸ் துக்ளக்கால் கட்டப்பட்டது. மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தவர் யாருன்னா பிரோஸ் துக்ளக் தான் மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தவர் ஆவார். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் யாருன்னா பிரோஸ் துக்ளக் தான் இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் ஆவார். விவசாயிகளின் கடன்கள் ரத்து மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியவர் யாருன்னா பிரோஸ் துக்ளக் தான் விவசாயிகள் முன்னேறுவதற்காக விவசாய கடன்களை ரத்துபடி செய்தார் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியவர் பிரோஸ் துக்ளக் ஆவார். பிரோஸ் எத்தனை புதிய தோட்டங்களை உருவாக்கினார்? இவர் பார்த்தீங்கன்னா இந்த சாலிமர் தோட்டங்கள் மாதிரி தோட்டங்களை உருவாக்கினார். இவர் 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கினார். அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த எத்தனை தோட்டங்களை பிரோஸ் துக்ளக் புனரமைத்தார்னு பார்த்தீங்கன்னா 30 தோட்டங்களை பிரோஸ் துக்ளக் புனரமைத்தார். பிரோஸ் நிறுவிய நகர்கள் யாவை? பிரோஸ் துக்ளக் நிறுவிய நகர்கள் பார்த்தீங்கன்னா பிரோசோபாத், ஜான்பூர், ஹிசார், பிரோஸ்பூர் இதெல்லாம் பிரோஸ் துக்ளக் நிறுவிய நகர்கள் ஆகும். பிரோஸின் மகன் யார்? முகமது கான் தான் பிரோஸ் துக்ளக்கின் மகன் ஆவார். பிரோஸுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் யாருன்னா அவருடைய மகன் முகமது கான் தான் பிரோஸ் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் ஆவார். பிரோஸ் துக்ளக் இவர் 1388 தனது 83வது வயதில் பிரோஸ் துக்ளக் காலமானார். டெல்லியை தாக்கி சூறையாடி மனித படுகொலையை அரங்கேற்றியவர் யாருன்னா 1398 டிசம்பர்ல தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் தான் டெல்லியை தாக்கி சூறையாடி மனித படுகொலையை அரங்கேற்றியவர் ஆவார். தைமூர் எந்த பகுதியை ஆட்சி செய்தனர்? தைமூர் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்வர் தான் தைமூர் ஆவார். தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்குள்ளான பகுதி எதுன்னா டெல்லிக்கு அடுத்ததாக தைமூரின் படையெடுப்பால் பாதிக்கப்பட்டது பஞ்சாப் ஆகும். தைமூர் எங்கு நினைவு சின்னங்கள் கட்ட கட்டடக் கலைஞர்களை அழைத்து சென்றார்? தைமூர் பார்த்தீங்கன்னா சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்ட கட்டடக் கலைஞர்களை உடன் அழைத்து சென்றார். அடுத்தது சையத அரசவம்ச காலம். சையத அரசவம்ச காலம் பார்த்தீங்கன்னா 1414 முதல் 1451 ஆண்டு வரை.
டெல்லி சுல்தானியம் எதுவரை தாக்குப்பிடித்தது? அதாவது டெல்லி சுல்தானியம் பார்த்தீங்கன்னா முகலாயர் படையெடுப்பு முடியும் வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்தது. தைமூர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு, அதாவது டெல்லி, மீரட், பஞ்சாப் தான் தைமூர் கற்றிய பகுதிகளுக்கு அவர் யாரை ஆளுநராக நியமித்தார்னா கிசிர்கான் அப்படிங்கிறவர் தான் ஆளுநராக தைமூர் நியமித்தார். சையத அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சையத அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான் ஆவார். அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1014 முதல் 1451 ஆண்டு வரை. சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் ஆவார். சிர்கிந்துங்கிறது பஞ்சாப் தான் சிர்கிந்த் என அழைக்கப்பட்டது. பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா சிர்கிந்த் பகுதியின் ஆளுநராக இருந்தவர் பகலூல் லோடி ஆவார். டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா பகலூல் லோடி தான். லோடி ஆட்சி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். லோடி அரசு வம்ச காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1451 முதல் 1526 ஆண்டு வரை. பகலூல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக பொறுப்பேற்றவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி தான். பகலூல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக பொறுப்பேற்றவர் ஆவார். ஆக்ரா நகரை தலைநகர் ஆக்கியவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி தான். ஆக்ராவை தலைநகராக ஆக்கியவர் ஆவார். சிக்கந்தர் லோடி இவர் 1517 மரணம் அடைந்தார். சிக்கந்தர் லோடியின் மகன் யாருன்னா இப்ராஹிம் லோடி தான். சிக்கந்தர் லோடியின் மகன் ஆவார். இப்ராஹிம் லோடி யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்டார். இப்ராஹிம் லோடி லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னா பாபர் தான். லோடியோட அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் ஆவார். முகலாயன் பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர் தான். முகலாய பேரரசை நிறுவியவர் ஆவார். அலை தர்வாசா, அதாவது உயர் வகுப்பை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள் குடியிருப்பு கட்டடங்கள் அலை தர்வாசா என அழைக்கப்பட்டன. கட்டடக்கலைகள் எந்த பாணியில் காணப்பட்டன? கட்டடக்கலைகள் பார்த்தீங்கன்னா பாரசீக பாணி மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் காணப்பட்டன. இது ரெண்டு இணைந்த கலை தான் இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. இந்தோ சாராசானிக் கலை வடிவம் உள்ள கட்டிடங்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் காலத்தில் குதுப் மினார், அலை தர்வாசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், பிரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் எல்லாம் இந்தோ சாரசானிக் கழிவடைவும் உள்ள கட்டடங்கள் ஆகும். அடுத்தது புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். டேஸ் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் ஐபக் தான் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் தனது தலைநகரை எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினார்? அவர் லாகூர்ல இருந்து தான் தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யாருன்னா இல்துமிஸ் தான். கட்ட தொடங்கியவர் ஐபக், முடிச்சவர் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் ஆவார். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் டேஸ் ஆவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் தான். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்ற நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் ஆவார். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார். கியாசுதீன் துக்ளக் தான் துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? தேவகிரிக்கு மாற்றினார். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை டேஸ் ஆதரித்தார். யார் ஆதரித்தார்னா பால்பன் தான் அமீர் குஸ்ருவை ஆதரித்தார். டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் ஆவார். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் யார் ஆட்சியின் போது ஏற்பட்டதுன்னா இல்துமிஸ் காலத்துல தான் இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியர்களின் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. இதெல்லாம் ஆளுநர்கள். துகரில் கான் இவர் பாத்தீங்கன்னா வங்காள ஆளுநர். அலாவுதீன் இவர் காராவின் ஆளுநராக இருந்தார். பகலூல் லோடி சிக்கந்தின் ஆளுநர், அதாவது பஞ்சாபின் ஆளுநர். ரஷ்யா, அதாவது ஜலாலுதீன் யாகுத். இதான் இது பொறுத்துக. அடுத்தது பாத்தீங்கன்னா சரியான இணையை தேர்வு செய்க. கொய்சாளர் தேவகிரி தவறு, யாதவர் துவார சமுத்திரம் தவறு, காகதியர் வாரங்கள் தான் கரெக்ட் ஆன்சர், பல்லவர் மதுரை தவறு. தேங்க்யூ ஆல்.